ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மாரி அடிச்ச வின்லாஸ் சகால எபிசோட் 23 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். திரும்ப எல்லாம் ஒர்க்குக்கு போகிறாங்க. உள்ள என்ன இருக்கு? அது திராட்சைப்பழ ரசம் தான். இங்க என்ன இவ்வளவு சிப்பாயிங்க இருக்காங்க? ஆமாப்பா, நிறைய பேர் இருக்காங்க. ஊர் பெரியவங்க எல்லாம் இன்னைக்கு ஒண்ணு கூடுறாங்கல்ல, அதனாலதான் இருக்கும். அடே எங்க அப்பா, ஊர் பெரியவங்க இது எல்லாத்தையும் சாப்பிடுவாங்களா? நிறைய வந்திருக்கு போல இருக்கே. அதான் பெரியவங்களா? வாங்கின அடி அப்படி. உனக்கு என்ன தோணுது? இல்ல, அது உண்மை இல்ல. ஆனா தன்னை நோக்கி அம்பு வரும்போது அதை அவர் கவனிக்கவே இல்லை. திடீர்னு எங்க இருந்தோ வந்து பட்டது, நேரா வந்து அவர் நெஞ்சை கிழிச்சிருச்சு. மாமா எங்க போனாரு? நேத்து நடந்த விஷயத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? இளவரசர் மேல நடந்த கொலை முயற்சியை பத்தி கேக்குறியா? இதுல இருந்து அரசர் ஹரால்ட தேர்ந்தெடுத்திருக்காரு, கனூட்டை தேர்ந்தெடுக்கலன்னு தெளிவா தெரியுது. கண்டிப்பா கண்ணூட்டோட ஆதரவாளர்கள்லாம் வருத்தத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு இது சுத்தமா பிடிக்காது. ரெண்டு பேருமே இளவரசர்கள் தானே, எப்படி ஓர வஞ்சனை பண்ணலாம்? சரி, நடச்சது நடக்குது. பேசாத. எல்லாம் வதந்திதான், உண்மை என்னன்னு தெரியாது. நம்ம திட்டத்தை மறுபரிசீலனை பண்ணணும்னு எனக்கு தோணுது. இல்ல, டார்கெல் கண்ணூட்டோட சேர்ந்துட்டான். கண்ணூட் ராக்னாரை இழந்ததுனால டார்கெலோட வரவு அதுக்கு ஈடு கட்டுற அளவுக்கு தான் அவனுக்கு அமைஞ்சிருக்கு. அது அவனுக்கு சாதகம். தோர்கெலுக்கு எப்படி ஆட்சி பண்ணணும்னே தெரியாது. கண்ணூட் அவனை கையாளணும்னா அது அவருக்கும் கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆளும் கண்ணூட்டோட சேர்ந்திருக்கான்ல, அவன் பேரு ஆஸ்கலாட். அதுக்கு சாம்பல் பூசப்பட்டவன்னு அர்த்தம். அவனை பத்தி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. எல்லாரும் எழுந்திருங்க, அரசர் வந்துட்டார். நமது பேரரசரும் இளவரசரும் வந்துட்டாங்க. எல்லாரும் எழுந்திடுங்க. மொத்தம் தோல்வியில் வச்சுதான் முடிவு ஆகுது. ஆஹா, நிறைய உணவுகள் இருக்கே இங்க. ஆமா, தோர்ஃபனிங்க. அவனா? இளவரசே, உங்க பாதுகாப்பை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல ரத்த ஆறு ஓட வைக்கிறதுக்கு யாருமே முட்டாள் கிடையாது. பயப்படாதீங்க. பேசுங்கய்யா. மௌனஞ்சலி செலுத்துற மாதிரி. அடிமைகள் சீக்கிரம் ஒழுங்கா நடங்க. உங்களுக்கு கால்ல பலம் இல்ல. நீ ஒரு முட்டாள் பையன். ஓய், யாரு நீ? என்ன பிரச்சனை உனக்கு? சின்ன பையன், அவனை விடு, போட்டவங்க. டேய் தம்பி, உனதான் நில்லு.
எவ்வளவு தைரியம் இருந்தா உன் அழுக்கு கையால என்ன தொடுவேன்? மாட்டாங்க. ஆமா, என்ன பிரச்சனை இந்த பையனுக்கு? நீ பாட்டுக்கு கூப்பிட்டா மதிக்காம போயிட்டு இருக்க. டேய், கேள்வி கேக்குறாங்களா, பதில் சொல்ல. ஒரு அடிக்க விழுந்துட்டா. எங்களை பார்த்தா கிண்டலா இருக்கா? நல்லா வந்து சீவிட்டு இருப்பான் நேரம். ஏய், எழுந்துரு எழுந்துரு. ஆ. ஓ ஓ. எவ்வளவு தைரியம் இருக்கணும். அவனுடைய கை அவ்வளோ பெருசு இருந்தது. உன்னை சும்மா விட மாட்டோம். வழி விடுங்க வழி விடுங்க, நாங்க வந்துட்டு இருக்கோம், வழி விடுங்க. முட்டா பசங்களா. மறுபடியும் நீயா? உனக்கான தண்டனை என்னன்னு அப்புறமா தெரிவிப்பாங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இது சரியா? இந்த பையன் இளவரசரோட ஆளுன்னு கேள்விப்பட்டேன். இளவரசர் இப்போ சபை கூட்டத்துல இருக்காரு. விடு விடு. அவருடைய காவலனா இருந்தா இப்படியா ஊர் சுத்திட்டு இருப்பான்? டென்மார்க்கில் வாழும் பெரியோர்களே, என்னோட அழைப்பை ஏத்துக்கிட்டு இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட நீண்ட நாள் ஆசை ஒரு வழியா இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. இப்ப இந்த இங்கிலாந்து நிலம் ஒரு வழியா என்னோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. இந்த வெற்றிக்கு காரணம் உங்க எல்லாரோட கடின உழைப்பு தான். கூடவே என்னோட பழைய நண்பன் தார்கல், அப்புறம் என்னோட மகன் கனூட் என்கிட்ட திரும்பி வந்ததுக்காக ஆண்டவனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது எதிர்பாராம வந்த ஒரு அதிர்ஷ்டம். நீ திரும்பி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க அப்பாவை எனக்கு சந்தோஷம். இதான் நடிக்கணும்ல ஊருக்கு முன்னாடி. நம்மோட புது பிராந்தியமான மெர்சியாவை உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர விரும்புறேன். இந்த நிலத்தை ஒரு நல்ல நாடா ஒண்ணு ஆக்கணுங்கிறது என் ஆசை. அப்புறம் தார்கல், என்னோட மகனுக்கு நீ முழு ஆதரவு கொடுக்கணும். இதான் என்னோட விருப்பம். சரி சரி. மர்சியாவா? இங்கிலாந்தோட செழிப்பான நிலைமை அதுதானே, அதை போய் கொடுக்கறாரு. அப்படின்னா வதந்திகள்லாம் வெறும் வதந்திகள் தான் போல இருக்கு. அது உனக்கு உண்மையா தெரியாதுல்ல. வதந்திகள் உண்மையா இருந்தா அத மறைக்க கூட அப்படி பண்ணலாம். யுத்தத்துல உன் சாகசத்துக்காக நான் உனக்கு ஒரு தனி பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நாம அடுத்த போர்க்களமான அயர்லாந்துல பெருமையோட வீரத்தோட தொடர்ந்து சண்டை போடுவோம். அயர்லாந்து நம்ம முன்னாள் அரசர் ஹரால்டு பிரையன் போராவால அவமதிக்கப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டாருங்கிறத நாம மறக்க கூடாது. அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி இந்த போர் இருக்கணும். வெற்றி எனக்குத்தான். நான் எதிர்பார்த்த மாதிரியே தான் அரசர் இப்போ நடந்துக்கிறாரு. அப்படின்னா என்னோட வியூகத்துக்கு அவர்கிட்ட பதிலடி இல்லைன்னு அர்த்தம். இந்த பனிப்போர்ல நிச்சயமா எனக்கு தான் வெற்றி கிடைக்க போகுது. நினைச்ச மாதிரி இப்போ போயிடலாம். உன் முகத்தை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ளோக்கி. இந்த தடவை நீ தோக்க போறத நான் வேடிக்கை பார்க்க தான் போறேன். ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சண்டை முழுக்க என் கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். எல்லா காய்களும் என்கிட்ட தான் இருக்கு. இதுல நான் என்ன வேணாலும் பண்ண முடியும். என்ன இருந்தாலும் அரசர் மேல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பயம் இல்லாம இருக்கக்கூடிய முட்டாள்கள் இன்னும் இங்க இருக்காங்க. உங்களுக்கு இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லணும்னு விரும்புறேன். கஷ்டலா இருக்கு. அவங்களை எல்லாம் என்னோட ஆளுங்களா மாற சொல்லி வற்புறுத்த என்னோட தூதுவனை அனுப்பியிருக்கேன். நான் 2 முறை அனுப்பியும் முடியாதுன்னு அவங்க மறுத்துட்டாங்க. அதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க. நம்ம புது பிராந்தியத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுற மாதிரி அவங்க ஏதாவது புரட்சி பண்ணாங்கன்னா அத முளையிலேயே கிள்ளி எறிகிறதுக்கான எல்லா வேலைகளையும் நாம பண்ணிதான் ஆகணும். இன்டைரக்ட் மிரட்டலாம். அது வேல்ஸில் வாழும் மக்களுக்கு உண்மையான அரசரோட சக்தி என்னங்கிறத நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காட்டியாகணும். வர்ற வசந்த காலத்துல நாம தாக்குதல ஆரம்பிப்போம். அதுக்கு எல்லாரும் தயாரா இருங்க.
எப்படி பார்க்குறாரு? எழுந்துரு. காதுல விழுதா உனக்கு? எழுந்துருன்னு சொன்ன. உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? இளவரசர் கண்ணூட்டுடைய ஆளா? அவனை திரும்பி போக சொல்லுங்க. என்ன சொன்ன? இளவரசரோட தூதுவர் யாரும் வரல. யாரோ ஒரு மாலுமி வந்திருக்கான். இந்த அங்கிளா? அவர்தான். தோர்ஃபின், உன்னுடைய சாயல்ல யாரையும் சிறைக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு வணிகர்களுக்கு என்கிட்ட சொன்னாங்க. அதான் நான் இங்க வந்தேன். நான் ரொம்பவே பயந்துட்டேன் தோர்ஃபின். எதுக்கு பயப்படணும்? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். முழுசா 11 வருஷம் ஓடி போச்சு. இந்த 11 வருஷங்களா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பன்னு நீ சொல்லிதான் எனக்கும் தெரிஞ்சது. எவ்வளவு தெரிஞ்சாலும் அந்த வேதனை எனக்கு புரியாதுதான். ஆனா உங்க அப்பாவை கொன்னவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு அமைதி நிம்மதியும் கிடைக்காது. எனக்கு பத்தலன்னு அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்ன. அது உண்மை. உன் பக்கம் நியாயம் இருக்கு. ஆனா அதே நேரத்துல எனக்கு இப்பதான் நடந்த மாதிரி நினைவுல இருக்கு தம்பி. எல்லாமே விறகடுப்ப மூட்டின சத்தம், உங்க அக்கா மணக்க மணக்க சமைச்சது, என்னோட தாட்ஸ், ஹெல்கா, உங்க அக்கா இல்வா, எல்லாத்தையும் தாண்டி சின்ன குழந்தையும் முகத்துல இருந்த அந்த சிரிப்பு. சிரிப்பே போயிடுச்சு. ஏதோ ஒரு காலத்துல ராத்திரி ஹிட்ல நான் எப்படி பனிக்கட்டுல மாட்டிக்கிட்டு இருந்தேங்கிற கதையெல்லாம் உன்கிட்ட சொன்னல. அப்ப என் கப்பல் உடைஞ்சது. எனக்கு உணவு இல்லாம போச்சு. என் கூட இருந்த 6 பேரும் இறந்து போனதெல்லாம் உண்மைதான். ஆனா எல்லாத்தையும் தாண்டி அந்த பனிக்கட்டியில நான் நடந்து வந்துகிட்டே இருந்தேன். திரும்பி பார்க்காம நடந்தேன். அது ஏன்னு தெரியுமா உனக்கு? கடல்ல எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் சரி, கடல் எவ்வளவு மோசமா உறைஞ்சு போனாலும் சரி, நம்பிக்கையா இருந்திருக்கு. ஒரு மாலுமி கடலை எதிர்த்து போராடிக்கிட்டே இருப்பான். அவனும் ஒரு மாவீரன் தான். தான் உயிரை பணையம் வச்சு அந்த கடல்ல போராடி முன்னேறி போவான். என்னோட தோர்ஸ் இறந்து போய் நீ காணாம போனதுக்கு அப்புறமா நான் சபதம் எடுத்தேன். அவனை பழி வாங்குவேன்னு சபதம் எடுத்தேன். இத பார்ப்பா தார்ஃபின், இது ஏதோ உனக்காக சொல்லல, எனக்காக சொல்றேன். என்னோட மனசாட்சிக்காக தான். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி, ஐஸ்லாண்ட்ல இருக்கிற உன் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போவேன், கொண்டு போய் சேர்ப்பேன். தோர்ஸுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை, என் கடமையை நான் செய்வேன். அடுத்ததாக சேல்ஸ்வேகன் அரசர் எரிக்கின் மகன் ஈவார் முன்னாடி வாங்க. போர்க்களத்துல உங்களுடைய சாதனைகளை அரசர் மனமாற பாராட்டுறாரு. அதுக்கான பரிசா உங்களுக்கு வெள்ளியும் நிலமும் அவர் கொடுக்கிறாரு. அதை நன்றியோட நீங்க ஏத்துக்கணும்.
ஆனா அவன் ரொம்ப சாதாரணமா தானே இருக்கான். அது இப்போ இந்த தருணத்துல மட்டும்தான் வேல்ஸ்ங்கிற பேரை நீங்க சொன்ன உடனே அவனுடைய முகம் மாறி போச்சு. ஆமா. வேல்ஸ்ல ஏதோ இருக்கு. அது அவனுடைய பலவீனமா இருக்க வாய்ப்பு இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அதை கவனத்துல வச்சுக்குங்க. அப்ப தடுக்க ரெடியாவான்றது எச்சரிக்கை. பல நாள் பட்னி கிடந்த மாதிரி ஏன் இப்படி திங்கிற? பார்க்கவே அருவருப்பா இருக்கு. வாய மூடு. வயிறார சாப்பிட்டாதான் விளைச்சலுக்கு மதிப்பு புரிஞ்சுக்கோ. வாய்க்குள்ள இருக்கிறதுலாம் தெத்தியா. உருவத்துல இன்னும் பெருசாகணும்னு ஆசைப்படுற போல இருக்கு. வெறுப்பா இருக்கு. அடச்சே, என்ன இது? என்ன நடக்குது ஸ்வைன் அரசரே? எனக்கும் வேல்ஸுக்கும் உள்ள தொடர்பு உனக்கு தெரிஞ்சு போச்சா? இல்ல, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒட்டு வாங்கின லோக்கிகிட்டே நான் சொன்னதே இல்ல. ஒருவேளை தெரிஞ்சிருந்தாலும் என் ஒருத்தனுக்காக மொத்த படையும் திரட்டி என் பின்னால் அனுப்ப மாட்டாங்க. கண்டிப்பா இது எதேச்சியா நடந்ததுதான். இருக்கட்டும், இது இப்போ முக்கியம் கிடையாது. முழிச்சு இப்போ மாட்டிக்கிட்டு உண்மையான பிரச்சனையே வசந்த காலத்துல வேல்ஸ் கடல் நெருப்ப கக்க போகுது. அடச்ச, நல்லா யோசிக்கணும். நமக்கு நேரம் இல்ல. வசந்த காலத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது? இளவரசரோட சேர்ந்து புரட்சி பண்ணணுமா? இல்ல, தோர்க்கில் கிட்ட இருக்கிற 500 ஆட்களை மட்டும்தான் என்னால நம்ப முடியும். நம்ம படையில அந்த அளவுக்கு ஆட்கள் இல்லையே. இங்க இருக்கிற சில பேரை என் கூட சேர வைக்கணும்னா கொஞ்சம் நேரம் தேவைப்படும். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இன்னும் சில பேரை தூண்டி விட்டு புரட்சி பண்ண வைக்கலாம். இல்ல, அப்படி பண்ணாலும் மறுபடியும் வேல்ஸ் முக்கிய போர்க்களம் ஆயிடும். சண்டை இல்லாத ஒரு திட்டத்தை யோசிக்கணும். இந்த குளறுபடிக்கு நடுவுல அரசரோட கையாள் கானூட்டை கொல்றதுக்கு மறுபடியும் ஏதாவது சதி திட்டம் தீட்ட வாய்ப்பு இருக்கு. மூளை வெடிச்சிட போது. ஐயோ, என்னுடைய வீடு இப்ப அதை பத்தி பேசாதீங்க. மேற்கே ரொம்ப தூரத்துல கடலுக்கு அப்பால் ஒரு புது உலகம் இருக்கு. அங்க மரங்கள்ல காய் காய்க்கும். அந்த இடம் முழுக்க பசுமையாவும் செழிப்பாவும் இருக்கும். அதுதான் வின்லாண்ட். தார்ஃபின். புரியுதா? வின்லாண்ட். வீட்டுக்கு போறதுக்கு அப்புறமா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வின்லாண்ட் போகலாம். எதுக்காக? அங்க போகணும்னு ஏற்கனவே நீ ஆசைப்பட்டல்ல. தார்சும் அங்க போகணும்னு ஆசைப்பட்டான்ல. போர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் முதல்ல ஐஸ்லாண்டுக்கே தோர்ஸ் வந்தான். அவன் உயிரோட இருந்திருந்தான். இந்த மக்கள் அங்க கூட்டு போறதுதான் வேலையை வச்சிருந்துருக்க. கண்டிப்பா அங்க போகதான் முயற்சி பண்ணியிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அடிமைகளும் போரும் இல்லாத ஒரு இடம். அங்க எல்லாரும் நிம்மதியா அமைதியாக இருக்கலாம். கதகதப்பான செழிப்பான நிலம் அங்க இருக்கு. அந்த மாதிரியான ஒரு நாட்டை உருவாக்கலாம். அது வின்லாண்ட்ல இருக்குன்னா நம்மளால முடியும். மண்டைக்கு ஏறி இருக்குமா? அப்புறம் வேல்ஸ் உடனே ஞாபகத்துக்கு வருது. என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது அங்கதானே போன. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீ வேல்ஸுக்கு தான் போன. என்ன தந்திரம் அது? டேனி, நான் உனக்கு எப்படி அவங்க உதவுவாங்க? ஆங்கிலேயர்களுக்கு டேனியர்களை பிடிக்காது. அப்படி இருந்து உனக்கு எதுக்கு அவங்க உதவி செய்யணும்? இவனே இவ்வளவு யோசிக்கிறானா? எங்க அம்மாவோட கல்லறை அங்க இருக்கு. அதனால அந்த நிலம் என்னோட தாய் நாடு, என் சொந்த நாடு.
அது ஒரு ஏழை நிலம். ஆனா மக்கள் மரியாதைக்குரியவங்க. எங்க அம்மா நேசிச்ச நாடு அது. அப்படியா? அம்மா கல்லறையா? வருத்தமா இருக்கு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கணும். நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். இளவரசர் கண்ணுட்டின் ஆதரவாளர்களை, முதலில் ஆஸ்கலான் ஓலாஃபுடைய மகன் எழுந்து முன்னாடி வாங்க. எதுக்கு? இப்ப எதுக்கு கூப்பிடுறான்? போட்டு வாங்க பாப்பான்னு நினைக்கிறேன் திரும்ப. ஏன் 11வது மணியில எப்பவுமே அதிர்ஷ்டம் என் பக்கம் இருக்க மாட்டேங்குதுன்னு புரியலையே. இந்த எபிசோடு நல்லா இருந்ததுங்க. ஆனால் வந்து கிங்குக்கு எப்படி இது தெரிஞ்சதுன்றது தெரியல. அஸ்கலாவோட ஊர் அவன் அதை தான் வந்து பிடிச்சிருப்பான்றது எதிர்மறையாக, அதாவது எதிர்ச்சியாக நடந்ததா இல்லை போட்டு வாங்கினாரா என்னன்றது தெரியல. மேபி நம்ம கிங்கை வந்து நம்ம அரசரை வந்து அங்கே தானே தூக்கிட்டு போயிட்டு அவர் அடைக்கலம் பெற்றாரு. அது தெரிஞ்சு தான் அதை பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எந்த நாட்டுக்கும் போகல, அந்த நாட்டில் தான் போயிட்டு கொஞ்சம் பேசுனது பண்ணது எல்லாமே அந்த நாட்டில் தான்றதுனால கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அஸ்கலாடு அங்கே தான் ஏதோ வீக்னஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் அதை பண்ண மாதிரி இது. ஃப்ளோக்கிக்கு தெரியாமல் இருக்கலாம் மேபி. பட் கிங்குக்கு தெரியும் இல்லையா, ஏதோ சின்ன ஸ்பார்க் இருந்திருக்கும். சரி அப்படி போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படி முழிச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ரியாக்ஷனை வச்சு ஓகே உனக்கு அங்கே தான் வந்து வீக்னஸ் இருக்குன்றத முழுசாக கெஸ் பண்ணிருக்கோம். ஃப்ளோக்கி சொன்னதில் கிங்குக்கு இப்போ 100% தெளிவாயிட்டிருக்கும். அப்போ கண்டிப்பாக அதை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நிற்பாங்க. ஆனால் இப்போ அதுக்கு அஸ்கலாடு வந்து இப்போ அதுக்கு முயற்சி, இப்போ இந்த பிளான்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. பட் இவன் நினச்சி பார்க்காத ஒன்று வந்து இந்த வேவ்ஸ் அவன் அழிக்கணும்னு சொன்னது தான். ஸோ இப்போ அதுக்காக திரும்ப ஒரு கேம் ஆட வேண்டியது இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு இப்போ என்ன பாடுபட போலன்னு தெரியல. அந்த மூளை பாருங்கள், இதயம் துடிக்கிற மாதிரி மூளை துடிச்சிட்டு இருக்கு அவனுக்கு. அவனுக்கு இதயமே மூளை தான் போலகுது, அப்படி துடிக்குது. அந்த யோசனை அவ்வளோ யோசனை, இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, அதெல்லாம் பண்ணால் இந்த பிளான் சொதப்பிக்கும், நம்ம ஊரை எப்படி காப்பாற்றுறது, அது வெளியவும் தெரிஞ்சிடக்கூடாது, இவ்வளோ இருக்குது. நம்மளாம் வந்து அந்த ப்ரெஷருக்கு வந்து மயக்கம் போட்டுரும். பட் அவன் தாங்கி, ஆனாலும் வெளியே வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி நடிக்கணும். எவ்வளோ கஷ்டம் அது. அஸ்கலாடு பண்ணுறான் அசால்ட்டாகணும். அதாவது மூளையை அதிகமாக யூஸ் பண்ணாத தோர்கிலே பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிட்டான். சரிங்களா? அவனே அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்கிற போது அப்போ கிங்கு எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், எல்லாம் எவ்வளோ ஈஸியாக அதை பண்ணிடலான்றது தான். ஸோ இது ரொம்ப சிக்கலாக தான் முடியும்னு நினைக்கிறேன் அஸ்கலாடுக்கு. இன்னும் என்ன அவனுக்கு வேலை வந்துனே இருக்குது. அவன் மட்டும் நிம்மதியாகவே இருக்க முடியல. அவன் மூளைக்கு வந்து 24 hours வேலை கொடுத்துனே இருக்கணுன்ற மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம் என்ன பண்ணுறான்ட்டு. பட் வந்து என்ன சொல்கிறது, ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லைன்ற மாதிரி கிங்கு ஒரு படி மேலே இருக்கிறான், அதுக்கு மேலே அஸ்கலாடு இருக்கிறான், அதுக்கு மேலே அந்த அந்த இது இருந்துகிட்டே இருக்கு அவங்க 2 பேருக்குள்ளே. யாரா பார்த்துடலாண்டான்ற அந்த மூளையிலே நிறைய இது இருக்குது. சண்டை போட்டுக்கிறது வேறு, பட் யோசிக்கிறதுலே 2 பேருக்கு இங்கே போட்டி போயிட்டுருக்கு. பார்க்கலாம் யார் வலையில் யார் சிக்கிறான்றது. இந்த பக்கம் வந்து தோர்ஃபினுக்கு நல்ல அட்வைஸ் தான் கொடுத்தாரு. உங்கள் அப்பா ஆசை என்ன அதை பார்க்கணும்ல, அவர் ஆசைப்பட்டது நிம்மதியான ஒரு வாழ்க்கை, இந்த மக்களை பாதுகாக்கணும். உங்கள் அப்பா உயிர் விட்டதே அந்த மக்களுக்காக தான், நான் அவ்வளோ விரும்புகிறாருன்றப்போ நீ அதை தானே பார்த்துருக்கணும். அவங்க எங்கள் அம்மா செத்துனுக்கிறாங்கடான்னு சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டுனுக்கிறாங்கடான்னு சொல்கிறாங்க, இது எதுவுமே காதில் வாங்காமல் திரும்ப திரும்ப நீ இவனை பழி வாங்கல்தாங்கிற. இவன் பார்த்துக்கலாம், முதல்ல போய் அவங்கள பாரு, உங்கள் அப்பா ஆசைப்பட்டதை முதல்ல நிறைவேற்றுன்னு சொல்லாமல் சொன்னார். அது அவனுக்கு புரியுமான்னு தெரியல. இது உன்னோடைய ஆசை தான், இது அவன் பழி வாங்கணுன்றது உன்னோடைய வெறி, உன்னோடைய வெஞ்சன்ஸ் தான் இது. இது உங்கள் அப்பா ஆசைப்பட்டதே கிடையாது. உங்கள் அப்பாவோடைய ஆசை நிறைவேற்றினாதான் அவர் ஆத்மா சாந்தி அடையும். இதை பண்ணால் உங்கள் அப்பா ஆத்மா சாந்தி அடையவே இல்லை, உனக்கு நிம்மதி கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ அது சொல்லிட்டாரு, அதுக்கு மேலே பையன் தான் முடிவு பண்ணும். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.